அவன் சின்ன வயசுல இருந்து என் கூட படிச்சவன். அவனை எப்படி நான் நம்பாம இருக்க முடியும்? இந்த பொண்ணு சொல்றாங்கிறதுக்காக அவனை நான் சந்தேகப்பட்டா அது ஃப்ரெண்ட்ஷிப்கே இடைஞ்சலா போய் முடியும். அவன்கிட்ட நேரடியா கேட்கறத விட வேற எப்படி கேட்கறது? அனிதா கிட்ட சொன்னா உடனே தாம் தூம்னு குதிப்பா. அவனை சந்தேகப்படுவா. நான் என்ன பண்றது? மண்டைக்குள்ள போட்டு என்னமோ கொடையுது. அவன்கிட்ட நான் எப்படி விசாரிக்கிறது? அவன் எனக்கு எதிரா எதுவும் பண்ணுவானா என்ன? அவன் என் உயிர் நண்பன். அவன் எப்படி எனக்கு எதிரா இந்த மாதிரி வேலையை பார்ப்பான்? அப்போ இந்த பொண்ணு சொல்றது பொய்யா? இந்த பொண்ணு மண்டையில் அடிபட்டு வந்திருக்காளே, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? டேய், என் வீட்டுல என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? தங்கச்சி தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவியே, அவ வீட்டை விட்டே ஓடிட்டா தெரியுமா? என்னடா சொல்ற? என்னாச்சு? ஏன் வீட்டை விட்டு போயிட்டாங்க? நான் ஊருக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீனும் வேணும்னா வா, அவங்க அம்மாட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். கொஞ்ச நாளவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தா. என்ன ஏதுன்னே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் பாத்திரத்தை தூக்கி என் மேல எரிவா. நேத்து என்னன்னா கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு இருந்திருக்கா. நான் உடனே அவன் மண்டையில கட்டை போட்டு விட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு ஆளையே காணும். எங்க போனா என்ன ஆனானே தெரியல. அவ வாயில வந்ததெல்லாம் உணர்வா. நான் அவளை சந்தேகப்படுறதாவும் எப்போ பார்த்தாலும் அவளை அடிக்கிறதாவும் அக்கம் பக்கம் வீட்டுல எல்லாம் போய் சொல்லியிருக்கா. ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குடா. உனக்குதான் போன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ளேயும் அவளை காணுமேனு ஒவ்வொரு இடமா போய் தேடி பார்த்தா கடைசியில அவ ஊரை பார்க்க போயிருக்கான்னு தெரிய வந்துருச்சு. நான் உடனே ஊருக்கு போலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் உன் ஞாபகம் வந்துச்சு. நீ வேற போன் போட்டு வர சொன்னியா? சரி, உன்னை பார்த்துட்டு கிளம்புவோன்னு இருக்கேன். என்னடா சொல்ற? பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடத்துக்கிறாளா? உன்னையே அடிக்கிறாளா? எதுக்குடா? அது ஏன்டா கேக்கு? அவ பண்ற வேலையெல்லாம் என்ன சொல்றா? நான் அவளை அடிக்கிறதாகவும் ஏன் உன்ன கூட அவ கூட சேர்த்து வச்சு சந்தேகப்படுறனும் ஊர் பூரா சொல்லியிருக்காடா. நான் வேலையில கவனமா இருந்தவன் வீட்டை கவனிக்க தவறிட்டேன். இவ இப்படி போய் சொல்றது தெரிஞ்ச உடனே ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நானும் என் ஃப்ரெண்டும் எப்படி எல்லாம் பழகணும்? அவனுக்கு துரோகம் பண்ற மாதிரி இப்படி போய் ஊர் பூரா சொல்லியிருக்கியே, அவன் முகத்துல எப்படி முடிக்க முடியும்னு சொன்னதுக்கு அன்னைக்கு என்ன ஓங்கி அரைஞ்சிட்டா தெரியுமா? நீ லூசு, நீ பைத்தியம், கிறுக்கு பையன், நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு கத்துவா. நானும் சரி அவளுக்கு என்னமோ வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால இப்படி ஆயிட்டானோன்னு அவங்க அம்மாக்கு போனை போட்டு கேட்டேன். அவங்க சொன்ன பிறகுதான் தெரியுது, ஏற்கனவே இவ ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலாம். படிக்கிற வயசுலயே இவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அப்பவுமே மூளையில ஏதோ சரியா வேலை செய்யாம பைத்தியம் மாதிரி இருந்தான்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அவளை யாருக்காவது கட்டி கொடுத்தா போதும்னு என் தலையில கட்டி வச்சுட்டாங்களாண்டா. அடப்பாவுமே, நான் வர்ற நேரம்லாம் நார்மலா தானே பேசுவாங்க. நல்லா பேசுவாங்களே. ஏன்டா எத்தனை நாள் உன் முன்னாடி பேசிருக்கேன். என்கிட்டயும் நல்லா தானே பேசுவா. எப்ப எப்படி நடந்துக்குவானே தெரியலடா. திடீர்னு நைட்ல நான் ஆசையா பொண்டாட்டின்னு நினைச்சு அவன் பக்கத்துல போய் பேச போனாலே ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கையில கிடைக்கிற பொருளை தூக்கி எரிவானா பாத்துக்கோ. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவனுக்கு ஏதோ இருக்கு. சரி, இத போட்டு நம்ம டாக்டர் கிட்ட காட்டுவோம். இப்போ உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னால பொறுக்க முடியாம சொல்லிட்டேன். நான் 2 நாள் வர மாட்டேன்டா. நான் ஊர்ல போய் அவளை பார்த்துட்டு வரேன். என்னால அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் அவன் மேல உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா? வேணும்னா நீயும் வர்றியா? எப்படிடா? நீயும் இல்லாம நானும் இல்லாம ஆபீஸை யாரு கவனிச்சுக்குவா? நான் இருக்கிறேன், நீ போயிட்டு வா. அரவிந்த், ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அந்த பொண்ணு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அது ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல என்கிட்ட ஆபீஸ்க்கு தானே போறீங்க, என்னையும் டிராப் பண்ணிருங்கன்னு சொல்லிச்சு. அந்த நேரம் பார்த்து இவ எங்க இருந்து வந்தாலும் தெரியல. அந்த பிள்ளைய பலர்னு அரைச்சு, நீ அவரை வச்சிருக்கியா, அவர் ஒன்ன வச்சிருக்காருன்னு ஒரே சண்டை. உன்னை பாருடி, வேலையை விட்டு துரத்துறனா இல்லையானே கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தா. அப்புறம் எனக்கு என்ன செய்யனே தெரியல. அவ அந்த புள்ள மேல ரொம்ப சந்தேகப்பட்டுதான் இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன்டா. இப்ப ரொம்ப அதிகமா ஆயிருச்சு. சரிடா, பக்கத்துல இருந்து அவளை கவனிச்சுக்க, நல்லா பாத்துக்க. நான் உனக்கு கால் பண்ணி பேசுறேன். சரிடா அரவிந்த், நான் வரேன்டா.
மனசு தாங்கவே மாட்டேங்குது. என்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியல. என் உசுறு பூரா அவ தான் இருக்கா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுடா. உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் 2 பொண்டாட்டிக்காரன். 2 பேர் மனநிலையும் எப்படி இருக்கும்னு அறிஞ்சவன். நீ ஒரு பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்றவன். இத்தனை நாளும் நீ சந்தோஷமா இருக்கன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி அழுறத பார்த்தா எனக்கு மனசே கேட்க மாட்டுக்கு. அழாதடா, தைரியமா போ. நான் இருக்கேன். உனக்கு என்னனாலும் நான் பாத்துக்கிறேன். சரிடா, நான் வரேன். ச்சே, அநியாயமா இவனை சந்தேகப்பட்டுட்டோமே. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறா? நாமளும் ஒரு நாள் ஊர்ல போய் பார்த்துட்டு வரணும். சரி, இப்போ ஆஃபீஸில் யாரும் இல்லாம நாம் அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கும். போய் வேலையை பார்ப்போம். நல்ல வேலை அனிதா கிட்ட சொல்லலை. அனிதா கிட்ட சொல்லியிருந்தா உடனே இவன் மேலதான் சந்தேகப்படுவா. ஏற்கனவே அனிதாக்கு இவனை கண்டாலே பிடிக்காது. போகுது. ஐயோ உப்பு வாங்குங்கம்மா. ஏமா தேவலாம பேசுறீங்க? உப்பு வேணுமா வேண்டாமா? எத்தனை ரூபாய்க்கு வேணும்? சரிப்பா உப்பு கொடு, 2 ரூபாய்க்கு கொடு. என்னமா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? 2 ரூபாய்க்கு ஆடு கொடுக்க 50 ரூபா சரியா? ரொம்ப காஸ்ட்லியான உப்பு தான். சரி கொடுங்க. புக் 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 புக். கொடுத்தாச்சுமா கொடுத்தாச்சுமா. காசு கொடுங்கம்மா காசு கொடுங்கம்மா. அடுத்த வீட்டுக்கு போகணுமா? சார் காசு உங்க அக்கௌண்ட்ல போட்டுறதும் இறங்குங்க முதல்ல. என்னம்மா நீங்க உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு. 50 ரூபாய் கொண்டு அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா மினிமம் பேலன்ஸ்னா அதுல காசு எடுத்துக்கறாங்க. என்னம்மா நீங்க? சரி சரி காசு அப்புறமா கொடுங்க. உப்பு மூட்டை இறங்கு இறங்கு. இது தம்பி உனக்கு முது வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் வலிக்கலையே. நீ எங்க வெயிட்டா இருக்க? நீ தான் காத்து போல இருக்க தெரியுமா? அம்மா அப்பா எங்கம்மா? காலையில எங்கேயோ புடுன்னு போச்சு. எங்க போச்சு தெரியலடா. அம்மா எதுவும் கேட்கல. ஏதாவது வேலை இருந்திருக்கும், போயிருப்பாங்க. சரி சரி நீங்க போய் குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. என்னம்மா சாப்பாடு? காலையில என்ன சாப்பாடு? இட்லி இல்ல தோசை இல்ல பூரி இல்ல சப்பாத்தி இல்ல ஆலு பரோட்டா இல்ல என்னது கேசரி பொங்கல். என்னம்மா சாப்பாடு? இல்ல தம்பி நீ என்ன சர்வரா? ஹோட்டல்ல வேலை பார்க்குற மாதிரி எல்லாத்தையும்
அதான் யாருக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்குறேன். அதப்படி எல்லாருக்கும் பிடிச்சதை செய்ய முடியும். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை தானே செய்ய முடியும். இன்னைக்கு அம்மா என் குட்டி செல்லத்துக்கும் அம்மாக்கும் பிடிச்ச பொங்கல் தான் செஞ்சிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். நீ ஜாடியான ஆளுதான். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செய்வேன். அதெல்லாம் இவனும் ஜோடி சேர்ந்துக்குவான். எனக்குலாம் பொங்கல் எல்லாம் பிடிக்காது. எனக்கு பூரி தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்ச பூரியும் உன் ஐசம்மா செஞ்சு வச்சிருக்கா. போ. ஓ சூப்பர்மா, தேங்க்ஸ்மா. அம்மா எப்படி ஓடுறான் பாருமா, சரியான திண்டி பண்டாரம். சாப்பிடணும்னா ஓடிடுவான். நான் அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் ஓடுவேன் தெரியுமா. ஓ பொங்கலுக்கு காலையிலே ஒரு ஃபிஷ்ஷை பொரிச்சிருமா. ஐயோ ஐசம்மா சண்டைக்கு ஓடுவா. பொங்கலுக்கு யாராவது ஃபிஷ் வச்சு சாப்பிடுவாங்களா, அதுவும் காலையிலே அப்படிம்பா. அதனால மத்தியானமே சாப்பிட்டுக்குவோம் சரியா. மத்தியானத்துக்கு நல்லா எண்ணெயை ஊற்றி மூடு 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 மூடுன்னு பொறிச்சு வை சரியா. சரி சரி போ, போய் குளிச்சுட்டு வா. சரிம்மா. மனுஷன் சொல்லாம கொள்ளாம எங்க வேக வேகமா போறாரு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு, வந்த உடனே கிளம்பி போயிட்டாரு. நானும் ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு தானே இருக்கிறேன். பார்ப்போம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். என்னைக்கா இருந்தாலும் விஷயம் வெளியே வராமலா போக போகுது. இவர் எதுலையாவது மாட்டாம இருந்தா சரி. நல்லது சொன்னா யாருக்கு புரியுது. இந்த ஐசு கிட்ட சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, உன் மன பிராந்திங்கிறா. என்ன பிராந்தியோ தெரியல. இவர்கிட்ட சொன்னா அவர் காதிலே வாங்கிக்க மாட்டாரு. அந்த சிலுப்பட்டையை பார்த்தாலே எரிச்சலா வருது. என்னமோ நாடகம் போடுது. என்னன்னு தெரியல. தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. என்னைக்கா இருந்தாலும் மாட்டாமலா போவா. அவ மாட்டட்டும். அவ கொண்டைய அருன்னு அறுக்கிறனா இல்லையான்னு பாரு. அனிதா கிட்டையா வச்சுக்கிற. என்னாச்சு இவளுக்கு? தனியா உட்காந்து இவ பிசாடி பேசிக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவன் பொண்டாட்டி பைத்தியன்னா இவளுக்கு ஏதாவது ஆயிட்டோ? எதுக்காக இப்படி புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கா? அனிதா, அனிதா, என்னாச்சு அனிதா? என்ன தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? என்னடி, என்னன்னு சொன்னா தானே தெரியும். தனியா உட்காந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கியே, என்னன்னு கேட்டா ஏத்து கூட பார்க்க மாட்டுக்க. என்ன இவ? நாம பிசாடி சொல்லிக்கிட்டு இருக்கோம், படார்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி உள்ள போயிட்டு இருக்கா. எனக்கு ஒரு வார்த்தை கூட மரியாதை கொடுக்க மாட்டேக்கா. என்னன்னு கூட முகம் கொடுத்து பேச மாட்டேக்கா. அப்படி என்ன தப்பா பண்ணிட்டேன் நானு? அன்னைக்கு கோவத்துல ஆபீஸ்ல வச்சு திட்டிட்டேன். அது ஒரு காரணம்னு இப்ப வரைக்கும் மூஞ்ச தூக்கி வச்சிருக்கா. நானா போய் பேசினா கூட முகத்தை திருப்பிக்கிட்டு போறா. என்னாச்சு இவளுக்கு? என்னாச்சுடி? நான் பிசாடி பேசிக்கிட்டு இருக்கேன், அவ காதுலே வாங்காம விருட்டுன்னு உள்ள போறாளே, எதுக்கு? ஐயோ அத்தான் விடுங்க. அவ ஏதோ கோவத்துல இருக்கா. இன்னும் அவ கோவம் சரியாகல. சரியாகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நீங்க அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு அவளை கண்டபடி திட்டிட்டீங்க. அவ இன்னும் மன வருத்தத்துல தான் இருக்கா. அவ மன வருத்தம் சரியாகட்டும், அப்புறம் அவளா வந்து உங்ககிட்ட பேசுவா. என்ன ஐசு, நீயும் புரியாம அவளுக்கு ஏண்டுகிட்டு பேசுற? எத்தனை நாளைக்கு இப்படி ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க முடியும்? நான் அவ புருஷன். நான் கேட்டா அவ அதுக்கு பதில் சொல்ல மாட்டாளா? என்ன தான் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? புருஷன்னா கேக்குற எல்லா கேள்விக்கும் உடனே பதில் சொல்லிடணுமா? ஏன் எங்களுக்குன்னு எந்த தன்மானமும் இருக்க கூடாதா? எல்லாரும் முன்னாடி ஆபீஸ்ல வச்சு அவளை கண்டபடி பேசிருக்கீங்க. அவளுக்கு மனசுல கஷ்டம் இருக்காதா என்ன? உடனே உங்ககிட்ட வந்து ஈன்னு பேசணும்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பேசுவா. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. ஏன் உங்க கௌரவத்தை விட்டுட்டு நீங்க போய் அவகிட்ட பேசுறீங்களா? அவகிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா? கேட்கல. பின்ன நீங்க பேசின உடனே அவ பேசணும்னு எதிர்பார்க்கறது எப்படி? என்ன ஆம்பளங்கிற திமிரா? என்ன ஐசு, நீயும் புரியாம பேசுற? நான் ஆம்பளை திமிர்ல என்னைக்காவது நடந்திருக்கனா? ஏய், நான் உங்க ரெண்டு பேரையும் மரியாதை கொடுக்காம எப்போவாது நடந்திருக்கனா? என்னடி பேசுற? என்ன பேசுற? நான் அன்னைக்கு பண்ணது தப்பு கிடையாது. அவ சொல்ல சொல்ல கேட்காம இருந்ததுனால தான் நான் சத்தம் போட்டேன். நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே சிரிச்சு ஈன்னு பேசிட போறாளா? அவ குணம் உனக்கு தெரியாது. இப்ப நீங்க போய் மன்னிப்பு கேக்குறதுல உங்களுக்கு எந்த கௌரவம் குறைஞ்சிட போகுது? போய் மன்னிப்பு கேளுங்க, தன்னால பேசுவா. இல்ல பொறுமையா இருங்க, அவளுக்கா தோணும் போது பேசுவா. என்ன இவளுக இவ்வளோ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துக்கிறாளுக, நம்மள நட்டாத்துல விட்டுறா. என்ன பண்ணிட்டேன் அப்படி? ஏய், அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காளுக. நான் என்ன செய்யறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அருஞ்செல்லாம் அருஞ்செல்லாம் எப்படி இருக்கீங்க? மாமா கோவப்படாதீங்க, தின வாழ்த்துக்கள். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகாம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நிஷா எப்படி இருக்கா நல்லா இருக்கலாம். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மேத் ஹோஸ்ட், பிக் லைக் 12 அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? டுடே எபிசோட் சூப்பராக்கா. அஸ்வின் செல்லம் சூப்பராக சாங் பாடுற. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் அழுவாதங்க ப்ளீஸ். சங்கீதா அம்மா அழுவையா வருது. ஐஸ்வர்யாக்கா, அரவிந்த் மாமா, நீங்கள் ரெண்டு பேரும் அனிதா அக்கா மேலே கோவப்படாதீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச். ஹாப்பி மதர்ஸ் டே ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, போத் ஆஃப் யூ. உமா உமான்னு சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். இங்கே எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா, உங்கள் குழந்தையாக்கு உங்கள் மேலே கோவமாக இருக்காங்களா? நீங்கள் அனிதா தங்கச்சி மேலே கோவப்படுறீங்களா? அதனால உங்களுக்கு பிரேக்கப் போல். தேங்க்யூ ஸோ மச். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமான்னு பிரகாஷ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சங்கீதா, கோவம் ஒன்றும் தீரலையா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஹாய் சூர்யா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியாம்மா? ஹாய் பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாக்கா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், மை டியர் செல்லம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா எப்படி இருக்கீங்க லவ் யூ அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் அண்ணன் உப்பு மூட்டை தூக்கணும் தெரியுமா? ஹாய் சூர்யா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா எப்படி இருக்கீங்க லவ் யூ அப்பா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் வெரி இமோஷனல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் கிறிஸ்டினாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமாக்கா நேற்று எபிசோட் ஒரே இமோஷனலாக போச்சு. ஹாய் கிறிஸ்டினாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அனிதாக்கா, ஐசாக்கா, நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அனிதாக்கா எங்கே போயிட்டாங்கன்னு. என்னம்மா அனிதாக்கா மனசு உங்களுக்கு புரியலையாமாம்மா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அனிதா அம்மாக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பேசுவது ரொம்ப சூப்பர். அதனால அப்பா கேட்டாங்களா, அரவிந்த் மாமா உங்கள் ஃப்ரெண்டு பச்சை துரோகம் பண்ணிட்டாரு, என்ன உங்கள் ஃப்ரெண்டை சும்மா விடாதீங்க, இந்த தமிழில் டைப் பண்ணால் போதும் போதும்னு ஆகுது, இன்னும் எனக்கு அரவிந்த் மாமா மேலே கோபம் இருக்குது அப்படின்னு ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, ஐ லவ் யூ ஸோ மச்மா. எப்படி இருக்க? உடம்பு எப்படி இருக்கு? அம்மா எப்படி இருக்கு? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. நல்லா ரெஸ்ட் எடுமா, ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு. ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி. ஹாய் சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மா எப்படி இருக்காங்க அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஃப்ரெண்டு பச்சை துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் பச்சை ட்ரெஸ் போட்டிருக்கோமோ புரியல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா, உடம்ப பார்த்துக்கோங்க, டேக் கேர் அக்கா. ஹாய் சாந்தி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சாந்தி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, ஹாய் அத்தான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்கள் எல்லோருடைய வீடியோவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அஸ்வின் தங்கம், அருண், பட்டுக்குட்டி, 2 செல்ல குட்டிகளும் அழுகாதீங்க, அம்மா வந்துடுவாங்க, அம்மா நல்லபடியாக இருப்பாங்க, அப்பா இனிமேல் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு, கவலைப்படாதீங்க. வீடியோ வேறு லெவல் மாசாக இருக்குது. என் தங்க குட்டிகள் நீங்கள் 2 பேரும் அருமையாக இருக்கீங்க, பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஐ லவ் யூ செல்லம், ஐ லவ் யூ பட்டு குட்டிகளா, புஜ்ஜு குட்டிகளா, மயில் குட்டிகளா, ரயில் குட்டிகளா, ஐ லவ் யூ ஸோ மச். அருண், அஸ்வின், அத்தான், ஐ லவ் யூ. ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ. அனிதா, ஐ லவ் யூ. வீடியோ ரொம்ப அருமையாக இருக்குது, வீடியோவுக்கு ரொம்ப நன்றி. உமா ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக அழகாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் மசிலக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா, உடம்ப பார்த்துக்கோங்க.
ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பட்டு குட்டி, புஜ்ஜு குட்டி, ரயில குட்டி என்ன பண்ணுது? ஐ லவ் யூ ஸோ மச் குட்டி. தங்க குட்டி என்ன செய்யுது? நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டுச்சா? உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ. வேலையில கவனமா இருங்க, சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். புஜ்ஜு குட்டி, ரயில குட்டி, தங்க குட்டி, பட்டு குட்டி சாப்பிட்டுச்சா? ஐ லவ் யூ குட்டி, செல்ல குட்டி. I love you. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூடா செல்லங்களா. எனக்கு இதுவரை யாருமே சொல்லலை. எப்போ நான் ஹாப்பி. நான் இப்படித்தான் கஷ்டப்பட்டேன் நல்ல காலம். அவன் இப்போ எல்லாம் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூடா செல்லங்களான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின் செல்லம். அன்னைய தினம் வாழ்த்து சொன்னதுக்கு. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அழாதீங்க, பார்க்க கஷ்டமா இருக்கு. அண்ணா நானும் உங்க மேல கோபமா இருக்கேன். இப்போவாது உண்மை தெரிஞ்சுதே. ஐசக்கா அனிதாக்காவை ஏன் திட்டுறீங்க? அண்ணா மேலதான் தப்பு. அனிதாக்கா ஐ லவ் யூ ஸோ மச். ஸ்டோரியை பார்ப்பேன். என் செல்லங்களா பார்க்காம இருக்க முடியாது. ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரியில் வர சண்டே எல்லாம் பார்த்துட்டு வீடியோ பார்க்காம இருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வேற ஷாக் ஆயிட்டேன். என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படிக்கா இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ரேவதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நிறைய ஹார்ட் போட்டிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் யாழினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. எனது அன்பு உறவுகள் அனி, அத்தான், ஐசு, அருண், அஸ்வின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனிதா, ஐஸ்வர்யா, ஜிஎன்ஜே ஸ்டோரி வீடியோ பார்க்கும்போது அனைத்து அன்னையருக்கும், உலகில் உள்ள அனைத்து அன்னையருக்கும் இனிய அன்பு அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். ஏன் அத்தான் குழந்தைகளை எப்படி அள வைக்கிறீங்க? அனி பேச்சை கேட்டிருந்தா அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. பாவம் என் செல்லங்கள் அழும்போது எனக்கு அழுகியே வந்துட்டு. அந்த சந்தேகப்படும் முட்டாள் துரோகி நண்பனை சகவாசத்தை வெட்டி விடுங்கள். அதான் அவனையெல்லாம் நண்பன்னு சொல்லக்கூடாது, துரோகி. ஐசு, நீ அணிக்கிட்டு நிறைய கற்றுக்கணும். அணிப்பாரு எவ்வளோ போல்டாக இருக்கு. இதில் வேற குறை சொல்றது. எல்லாரும் அணியை தான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. அதான் இனிமேலாவது புத்திசாலியாக இருங்க, ஏமாலியாக இருக்காதீங்க. ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது. சூப்பர் ஸ்டோரி. ஆல் ட்ரெஸ் சூப்பர். லவ் யூ ஆல். உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் யாழ்னிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன யாழ்னிக்கா, அனிதா மட்டும்தான் போல்டாக்கும். எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுவீங்களே. என்னை கண்டா அவங்க எல்லாருக்கும் ஆக மாட்டேங்கல. அந்த சண்டைக்காரியை தான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குது. பிடிக்கட்டும், எல்லாரையும் நானும் பார்த்துக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் யாழ்னி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் யாழ்னி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் அருண், அஸ்வின் உங்களை சந்திக்கிறோம். பாய். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல எங்க அண்ணன் கூட உங்களை சந்திக்கிறேன்.